தொடர்ச்சியாக பலம் காட்டி வரும் புதுக்கோட்டை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி புதுக்கோட்டை மாநகராட்சி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை உள்ளடக்கின தொகுதி. நகர்பகுதியில வணிகமும் கிராமப்புறங்கள்ல விவசாயம் தான் தொகுதி மக்களோட முக்கிய வேலை வாய்ப்பா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி தொகுதியில 1,09,962 ஆண் வாக்காளர்களோ, 1,13,943 பெண் வாக்காளர்களோ, 23 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,23,928 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக காங்கிரஸ் 6 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 3 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி தலா 1 முறையோ வெற்றியை வசமாக்கி இருக்கு. தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக வேட்பாளர் முத்துராஜா 85,802 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் 72,801 வாக்குகளை வாங்கி தோல்வியை தழுவினார். தொகுதியில 11,503 வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சது. 2016 தேர்தல அதிமுக கிட்ட இருந்து பறிச்ச தொகுதியை திமுக தக்க வச்சுக்கிச்சு. இப்ப தேர்தல் நெருங்க புதுக்கோட்டை தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். எல்லாத்தையும் வருஷம் பிறந்தா எல்லா மாசமும் குடிநீர் கட்டணம் வசூல் பண்ணிட்டு, ஆனா வருடம் முழுவதும் தண்ணீர் வழங்காம இருக்கிறாங்க. மாதத்துக்கு 1 முறை 2 முறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுகிறது. அதனால முறையான குடிநீர் வசதி வேண்டும், முறையாக ஷேர் ஆட்டோ வேண்டும், முறையாக மினி பஸ் வசதி வேண்டும், முறையாக மேம்பால திட்டம் வேண்டும், ஆங்காங்கே கழிவறைகள் வசதிகள் வேண்டும். பொதுவாக நகரத்துக்குள்ள பெண்களுக்கு கழிவறை வசதி இல்லாம இருக்கு. மருத்துவ வசதி இல்லை, அதாவது நகரத்துக்குள்ள மருத்துவ வசதி இல்லை. அவுட்டர்ல தான் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. எதுவா இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு கூட நாங்க 6-7 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் மருத்துவ வசதி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போக வேண்டியதா இருக்கு. நகரத்துல இருக்கக்கூடிய முன்னாடி பெரியாஸ்பத்திரியா இருந்தக்கூடிய அரசு மருத்துவமனை பழையபடி இயங்க செய்யணும். சிப்காட்டில் ஒரு 2-3 கம்பெனி தான் இயங்குது. கிட்டத்தட்ட 200 கம்பெனிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல 2-3 கம்பெனி இயங்குது. பாக்கி கம்பெனி இடங்கள்லாம் பூட்டி கிடக்கு, சும்மா கிடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எந்த விதமான தொழில் வளமும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எந்த தொழிற்சாலைகளும் கிடையாது, தொழில் வளமும் கிடையாது. அதே மாதிரி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. சிட்கோலையும் எல்லாம் கடை வச்சு நடத்துகிறாங்களே தவிர எந்த இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது. புரட்சியாளர் வல்லத்தரசு என்றால் யார் என்று கேட்கக்கூடிய நிலைமையிலே தான் புதுக்கோட்டை சமஸ்தான மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கின்றார்கள். ஒரே சமயத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் புதுக்கோட்டை சமஸ்தான மக்களுடைய விடுதலைக்காகவும் மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி மலரவும் காரணமாக இருந்தவர், போராடியவர் வல்லத்தரசு. அவரை பற்றி நாட்டு மக்களுக்கு இதுவரையிலே எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் தெரியப்படுத்தவே இல்லை. எனவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ் பாட புத்தகத்திலே பாடமாக வைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு கோரிக்கை வைத்து பல்வேறு கட்சிகள் தனியாகவும் குழுவாகவும் போராட்டம் நடத்தி பல முதலமைச்சர்களை நேரில் சென்று அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து திட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் அது ஏனோ ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.